Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard maths example 7.4 பார்க்கலாம். Find the total surface area and lateral surface area of cuboid. அதுக்கான length, breadth, height வந்து கொடுத்திருக்காங்க. 7.5 மீட்டர், 3 மீட்டர், 5 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஒரு கனசெவ்வகத்தோடைய நீளம், அகலம், உயரம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மொத்த பரப்பு, பக்க பரப்பு கண்டுபிடிக்கிறோம். ஸோ மொத்த பரப்பு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்க பரப்பு அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் total surface area of cuboid கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா 2 into LB plus BH plus LH ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுல L அப்படிங்கிறது வந்து 7.5 மீட்டர், லென்த் வந்து 7.5 மீட்டர், பிரெத் வந்து 3 மீட்டர், ஹைட்டு 5 மீட்டர். இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into, ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். L into B அப்படின்னும் போது 7.5 into 3 plus B into H 3 into 5 plus L into H வந்து 7.5 into 5. இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 7.5 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது 75 3ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 225 அப்படின்னு கிடைக்கும். பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் தள்ளி இங்க புள்ளி வைக்கணும். அப்ப 22.5 பிளஸ் 3 into 5 வந்து 15 பிளஸ் இந்த 75 5ஆல வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 375 அப்படின்னு வரும். ஸோ ரைட்ல இருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் எழுதுறோம். 37.5. இந்த இடத்துலயும் பிளஸ் தான் வரும். இப்போ 2 into இந்த 22.5 15.0 37.5 இது மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது 10 பேலன்ஸ் 1 15 7 75.0. பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு ஜீரோக்கு வந்து வேல்யூ கிடையாது. அப்போ 2 into 75. ஸோ 2 into 75 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 75ஓட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10, 7 2s are 14, 14 பிளஸ் 1 வந்து 15. 150 எல்லாமே மீட்டர்ல இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். இப்போ கண்டுபிடிச்சது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட், அதாவது கனசெவ்வகத்தின் பக்க பரப்பு. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ அதுக்கான ஃபார்முலா 2 into L plus B into H ஸ்கொயர் யூனிட்ஸ். 2 into L into B, சாரி L plus B வந்து 7.5 plus 3 into H ஓட வேல்யூ வந்து 5. இந்த 7.5ஓட 3 வந்து ஆட் பண்ணும்போது இங்க 5 இங்க 10, அப்ப 10.5 into 10.5 into 5. இந்த 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, 10 into 10.5. இந்த 105ஓட 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1005 அப்படின்னு வரும். கூட வந்து ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு நம்பர் தள்ளி இங்க பாயிண்ட் வைக்கும்போது, ஏன்னா பாயிண்ட்ல இருந்து ஒரு நம்பர் தள்ளி தானே டெசிமல் இருக்கு, அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 105 மீட்டர் ஸ்கொயர். Example 7.5 பார்க்கலாம். The length, breadth and height of a hall are 25 meter, 15 meter, 5 meter respectively. The cost of renovating its floor and 4 walls at the rate of rupees 80 per meter square. அதாவது ஒரு அறை இருக்கு, அதோடைய நீளம், அகலம், உயரம் முறை அப்படின்னு சொல்லிட்டு நீளம் வந்து 25 மீட்டர், அகலம் 15 மீட்டர், உயரம் வந்து 5 மீட்டர். இதுல தரை மற்றும் 4 சுவர்களை புதுப்பிக்க 1 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்னா 80 ரூபாய் வீதம் ஆகும் செலவு எனில் மொத்த செலவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கியூபாய்டு அவங்க மென்ஷன் பண்ணல. ஒரு ரூம் அப்படின்னும் போது அது வந்து கியூபாய்ட் ஷேப்ல தான் இருக்கும், அதாவது கன செவ்வகத்துடைய வடிவத்துல தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா லென்த் 25 மீட்டர், பிரெத் 15 மீட்டர், ஹைட் வந்து 5 மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 சுவர்கள். ஸோ 4 சுவர்கள் அப்படின்னும் போது
நம்ம கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா இல்ல லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவா அப்படின்னு பார்க்கும்போது 4 பக்கங்கள் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. 4 சைட்ஸை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 6 பக்கங்கள் இருந்துச்சுன்னா அங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் 4 வால்ஸ், 4 சுவர்களுடைய ஏரியா வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா 2 இன்ட்டு L plus B into H square units. 2 into L plus B வந்து 25 plus 15 into H ஓட வேல்யூ வந்து 5. 2 into 25 ஓட 15 ஆட் பண்ணும்போது 40 into 5. இப்போ இதுல இந்த 2வையும் 2 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த 40ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 5s are 20 இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம். அப்ப 2 into 2 4, இந்த 2 0. இது எல்லாமே மீட்டர்ல இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். இப்ப இந்த 4 வால் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்து வந்து தரை ஃப்ளோர் வந்து கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ஃப்ளோர். தரை அப்படின்னும் போது அதுக்கு நீளமும் அகலமும் இருக்கும். அப்ப என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்னா L into B. ஸோ லென்த் அப்படிங்கிறது வந்து 25 இன்ட்டு பிரெத் வந்து 15. இந்த 25 15ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 375 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். டோட்டல் renovating area equal to first வந்து 4 walls கண்டுபிடிச்சோம் இல்லையா. 4 walls plus floor தரை. so wallsக்கு வந்து 400, floorக்கு வந்து 375. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 775 மீட்டர் ஸ்கொயர். so இதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா ₹80. நம்ம கண்டுபிடிச்சது 775 மீட்டர் ஸ்கொயர். சோ அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப 775ஓட 80 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்ப இந்த 775 இருக்கு இல்லையா, இதோட 8 மட்டும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 8s are 40, பேலன்ஸ் 4, 7 8s are அது கூட ஒரு 4 வந்து ஆட் பண்ணும்போது 0, பேலன்ஸ் 6 வந்து 62 அப்படின்னு வரும். 6200. இந்த 0 வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்ப வந்து எவ்வளவுனா 62,000 rupees, 62,000 வந்து செலவாகுது. அவ்வளவுதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.